மாறுபடுறாரு, வேறுபடுறாரு, ஊறுபடுறாரு, எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காரு. கொள்கையில முரண் இருக்குது. தம்பிங்கிற பாசம், அண்ணங்கிற பாசம், அது அன்புலாம் அது வேற. எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் நாங்கள் வச்சிருக்க கோட்பாட்டுக்கு முரண் இருக்கு. அதுல கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்கு. அண்ணன் தம்பி பாசம் வேற, அரசியலுக்கு வர்றது வேற. அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னைய கூட்டுக்காருங்களா? ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் இவ்வளவு விழுக்காடும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எனக்கு விளங்கலாம். அவங்க எந்த இது காவிரி நதிநீர் பிரச்சனையாக என்னை கூப்பிடுவாங்க, இந்த நீட்டு பிரச்சனையாக கேட்பாங்க, பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு சிக்கல் வரும்போது அது சம்பந்தமான விவாதத்துக்கு என்னை கூப்பிடுறாங்க. ஆனால் இவங்க என்னை கூப்பிடுவாங்களா? ஏன் கூப்பிடல? ஏன்னா அதில் என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கட்சினா வரணும்னா உங்கள் கட்சியோட கூட்டணி வச்சு உங்கள் சின்னத்திலே வென்ற கட்சியெல்லாம் இருக்கு. அதுவும் கூட்டணி கட்சி, அதுவும் அது எப்படி? அதுதான் இந்த ஆட்சி. அப்ப சமத்துவம் சம உரிமை பேசுற கட்சி அதெல்லாம் ஒரு இளவு. கடைசி கேள்வி சார், இதே போல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே இவங்க அதிமுக ஆட்சியில நான் இப்போ கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எடப்பாடி இந்த மாதிரி வாடகை வலைவலிகளை வச்சுக்கிட்டு இப்படி கேவலம் பேசுறது எங்கேயா நடந்திருக்கா? கொஞ்ச நாளாக அப்படி பார்க்க முடியும் சார். நடிகர்களோட அரசியல் வந்து கடுமையாக எதிர்த்து சீமானவர்கள் வந்து தற்பொழுது விஜயோட அரசியலை வந்து வரவேற்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, தற்பொழுது அவர் எதிர்க்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கோர்ட்டில் வந்து சீமானவர்கள் அதிகமாக மாறுபடுறாருன்ற மாதிரி தெரியுது சார். ஏன்னா ஒரு மாறுபடுறாரு, வேறுபடுறாரு, ஊறுபடுறாரு, எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காரு. கொள்கையில முரண் இருக்குது. தம்பிங்கிற பாசம், அண்ணங்கிற பாசம், அது அன்புலாம் அது வேற. எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் நாங்கள் வச்சிருக்க கோட்பாட்டுக்கு முரண் இருக்கு. அதில் கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்கு. திரும்பி ஒன்று புரியுதா? நீங்கள் பெரியாரை எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டியாக ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் விளக்கணும். மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க. மதச்சார்புள்ள சமூக நீதி ஒன்று இருக்கான்னு நான் கேட்கணுமா கேட்க வேணாமா? மதச்சார்புள்ள ஒரு சமூக நீதி இருக்கா இந்தியாவில்? அப்புறம் அதுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி உங்களுடைய கோட்பாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு தருவியெல்லாம் மாட்டியலாம் இருக்கா இல்லையா? இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா மதச்சார்பில்லாத சமூக நீதி எங்கே இருக்கு? சரி, உங்கள் சமூக நீதி கோட்பாட்டில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருக்காங்கல்ல, பொருளாதார அடிப்பில் பின்தங்கிய 10 விழுக்காடுன்னு ஐயா மோடி சொல்லிட்டுருக்காருல்ல, அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அருந்ததிற்கான இடஒதுக்கீடை ஏற்பீங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. எங்ககிட்ட இருந்து எடுத்து கொடுத்த உள்ஒதுக்கீடை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இது யாருமே நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் கேட்கக்கூடாதா? என்னது இது? முரண்படுறாரு. தம்பி அண்ணன் தம்பி பாசம் வேற, அரசியலுக்கு வர்றது வேற. சேவை செய்யுங்க, வேணும்னு செய்யுங்க. இப்போ எங்கள் ஐயா விஜயகாந்தோட நாங்கள் முரண்பட்டோமா? ஊழலை ஒழிக்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேன்ட்டாரு, முடிஞ்சு போச்சு. வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறுக்க முடியும்? நீங்கள் ஒரு கோட்பாடுன்னு வைக்கும்போது அதில் கேள்வி வருத. நான் இலவசத்தை ஒழிக்கணுன்றேன். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். கல்விக்கேற்ற சம்பளம், அதற்கேற்ற கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை கொடுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இலவசம் கொடுப்பேங்கிறீங்க, அதை எப்படி சொல்கிறீங்க? மீன் பிடிச்சு கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேள்வி பேசுகிறீங்க. சில வாய்ச்சவடால் வீரர்கள் வெட்டி வாயில் கம்பு சுற்றுவார்கள்னு பேசுகிறீங்க. மீன் பிடிச்சும் கொடுக்கணுங்கிறீங்க. அதானே இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்கள் மனசான்று சொல்லுங்க, இலவசம் வளர்ச்சி திட்டமா வீழ்ச்சி திட்டமா? இலவசத்தில் கொடுக்குற அந்த பொருளுக்கு கொடுக்குற பணம் இருக்குல்ல, அதை எங்கேருந்து எடுக்கிறீங்க? அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுறீங்க? 10 லட்சம் கோடி கடனை பணம் நீத்திட்டு 50,000 கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இது ஒரு ஆட்சி முறைன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. இலவசம் கொடுக்குறது எல்லாம் இது ஒரு பெரிய இந்தியா முழுமை கொண்டாண்டிங்க. அவன் மகாராஷ்டிரா எப்படி கொடுத்தா பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுத்து இப்போ இந்த 1000 கொடுத்துருக்கீங்க. 25 தேர்தல் 26 தேர்தல் இருக்கும்போது 2,000 ரூபா தருவோம்னு அறிவிக்கலைன்னா எனக்கு அப்புறம் இது ஒரு ஆட்சி முறையா? விமர்சிக்கிறீங்க, முரண்படுறீங்க. முரண்பாடுங்கிறது என்னன்னு இருக்குல்ல, கோட்பாட்டில் முரண்படுவோம். ஆனால் பந்தபாசத்தில் அண்ணன் தம்பிங்கிற உறவு முறையில் முரண்பாடு வருதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? 3 மாதம் படிப்பு முடிச்சு அண்ணாமலை வந்திருக்காரு, அதுக்கு எப்படி பார்க்குறீங்க? வாழ்த்துறேன் தம்பியை, வாழ்த்துறேன். அதிர்வலையாக இருக்கேன். கடல்ல தான் பெரிய அலை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.